முக்குளத்து சொந்த பந்தங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு செய்கின்றேன். புலித்தேவர் மக்கள் முன்னணி சார்பாகவும் ரஸ்தா மக்களின் சார்பாகவும் நேற்று திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பேரூர் மருதுபாண்டி, மேலச்சேவல் சிவா, ரஸ்தா முத்துக்குமார், ஊர்காடு நம்பி, கிருஷ்ணாபுரம் கார்த்திக், ராஜலிபுரம் கந்தையா, தச்சலூர் முத்துக்குமார் பேர் எட்டாங்குளம் குமார் இவரெல்லாம் கைது செய்திருக்கிறார்கள். முறையாக வழக்குகளை சந்தித்து முறையாக பிணையில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நபர்களை எல்லாம் நேற்று காவல்துறை ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதிலும் 3 பேர் பலமாக தாக்கப்பட்டு காயப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அரசு மருத்துவமனையில். தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு கோரிக்கை வைக்கின்ற முக்குளத்தூர் மக்களை ஒடுக்க வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். முக்குளத்தூர் மக்களுக்கு எதிராக நீங்கள் மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இந்த அரசாங்கத்தால் தீட்டப்பட்டு வருகின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. எங்கள் இளைஞர்களை கைகாலை உடைக்கிறீர்களே, என்ன வழக்கு இருந்தாலும் அது சட்ட ரீதியாக சட்டப்படி அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும். அதை விடுத்து அவர்களை கையகாலை ஒடிப்பது, அவர்களை ஒரு நாட்கள் 48 மணி நேரம் மாவட்டம் முழுவதும் வைத்து அவர்களை வேனில் வைத்து சுத்திருக்கிறீர்கள். என்ன காரணம்? பிடிக்கப்பட்ட வீட்டுக்கு தகவல் கொடுக்கவில்லை, வழக்கறிஞர்களுக்கு தகவல் கொடுக்கவில்லை. கேட்டால் அந்த காவல் நிலையத்திற்கு அந்த காவல் நிலையத்திற்கு தகவல் கூறுகிறீர்கள் தவிர உறுதியான தகவலை தந்திருக்கிறீர்களா? நாங்கள் எதை நம்புவது? மக்கள் நம்புவது காவல்துறையை. இந்த காவல்துறை இப்படி நடந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? வருங்காலத்தில் இதப்பட்ட சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காகவே கை குழந்தை வைத்திருக்கின்றார் குமார் என்பவருடைய மனைவி. 1 வயதில் அந்த குழந்தை கையில் இருக்கின்றது. 3 மாதம் குழந்தை கையில் வைத்திருக்கின்றார். அவர் அமைதியான முறையில் பல வழக்குகள் இருந்தால் இப்போது அமைதியான முறையில் கோழிப்படையில் வேலை செய்து வருகிறார். அவரையும் பிடித்து நேற்று அரசு பணி இன்று அரசு மருத்துவமனையில் காயத்துடன் படுக்க வைத்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் கண்டித்து தான் மாவட்ட கண்காணிப்பாளர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.